கேரளாவில் பொதுத்துறை வங்கியில் அடகு வைக்கப்பட்ட 25 கிலோ நகையுடன் மாயமான மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த மேலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் வடகராவில் பொதுத்துறை வங்கியான பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவின் கிளை செயல்படுகிறது. இந்த வங்கியில் அடகு வைக்கப்பட்ட 25 கிலோ நகை மாயமானதாக சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. அதன் மதிப்பு 17 கோடி ரூபாய் ஆகும். அதே வங்கியில் மேலாளராக பணியாற்றிய மது ஜெயக்குமார் என்பவர் அடகு வைக்கப்பட்ட நகைகளுடன் ஓடிவிட்டதாக வங்கி நிர்வாகம் சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நகைகளுடன் மாயமாகிவிட்டதாக கூறப்படும் மது ஜெயக்குமார் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என முதலில் தகவல் வெளியாகியது. அவர் வடகராவில் மகாராஷ்டிரா வங்கி கிளையிலிருந்து அண்மையில் கொச்சி கிளைக்கு மாறுதல் செய்யப்பட்டார். கொச்சிக்கு மாற்றப்பட்ட அவர் அங்குள்ள கிளையில் பணியில் சேரவில்லை என கூறப்படுகிறது. வடகரா கிளைக்கு பானூரிலிருந்து மாறுதலாகி வந்த புதிய மேலாளர் இர்ஷாத் அடகு வைத்த நகைகளை சோதித்த போது அவை அனைத்தும் போலி நகை என்பது அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். அந்த வங்கியில் கணக்கு வைத்துள்ள 42 பேரின் அடகு வைத்த நகைகள் இவ்வாறு மாற்றப்பட்டிருப்பது தெரிய வந்தது. 17 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகையுடன் மாயமான மது ஜெயக்குமாரை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே பதுங்கியிருந்த அவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. தனியார் நிதி நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்து கொள்ளையை அரங்கேற்றி இருப்பதாக கூறப்படுகிறது. வாடிக்கையாளர் பெயரில் தங்க நகை அடகு வைத்தது போன்று பணத்தை அனுமதித்துவிட்டு அதற்கு பதிலாக போலி நகைகளை வைத்து கணக்கு காட்டியுள்ளனர். அதன் பேரில் அனுமதிக்கப்பட்ட தொகையை தனியார் நிதி நிறுவனத்துக்கு கொடுத்துள்ளனர். அவர்கள் அந்த பணத்தை அதிக வட்டிக்கு கடனாக கொடுத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. எனவே இந்த மோசடியில் மது ஜெயக்குமார் மட்டும் ஈடுபட்டாரா அல்லது இவரது பின்னணியில் உயர் அதிகாரிகள் யாரேனும் உள்ளனரா எனவும் விசாரணை தீவிரமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.